வீட்டின் அருகே நடைபெறும் வார்டு கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று சேலம் மேற்கு தொகுதி சட்டப்பேரவை பாமக உறுப்பினர் அருள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதலமைச்சர் பேசிட்டேன். நீ வந்து முதலமைச்சர் திணிக்கிறீங்க. முதலமைச்சர் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசாமி. வணக்கம் ராமசாமி, இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன? மேடம், சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பாமக எம்எல்ஏ அருள் அவருடைய வீட்டின் அருகிலேயே 15வது வார்டு கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக சார்பில் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் இல்லத்திற்கு அருகாமையிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று கூட்டத்திற்கு சென்று கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்றார். அப்போது மாநகராட்சி ஊழியர்கள் தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும், வரக்கூடாதா என்று கண்டித்து அவரோடு கடுமையாக சாடினார். இதனை தொடர்ந்து கூட்டத்திற்கு தலைமை தாங்கி அஸ்தம்பட்டி மண்டல குழு திமுகவை சேர்ந்த உமாராணியிடம் கேள்வி எழுப்பினார். மறுப்பு தெரிவித்து பேசி தொடங்கிய போது கடும் வாக்குவாதம் இருவருக்கிடையே ஏற்பட்டது. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றவே அருள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மக்கள் பிரச்சனையை தீர்க்க அனைவரும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பது முதல்வரின் விருப்பம். ஆனால் முதலமைச்சரை அவமதிக்கும் வகையின் நோக்கத்தோடு திமுகவினர் செயல்படுவதாக அருள் குற்றஞ்சாட்டி இது என்ன வம்பா என்று போய்விட்டது என்று கடுமையாக சுதாரித்து கொண்டு பேசி உமாராணி தானும் அருளுடனும் தரையில் அமர்ந்து குரல் எழுப்பினார்கள். இதனிடையே இருவருக்கும் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் சற்று நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் பிரச்சனைக்காக நான் போராடி வருகிறேன், என்னுடைய பகுதியில் ஏன் எனக்கு அழைப்பு விடுக்கவில்லை, என்னை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதான என்று கடுமையாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருவரும் கடுமையாக பேசிக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேடம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.